செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது 18 பெண்கள் கிட்ட வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த டைம் வனத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு என்னன்னா கிளியர் இமேஜாக கட்டமைக்கப்படுதுங்க. ஆசியாவிலே ரொம்ப உயர்வான சந்தனம், விலை மதிப்புள்ள சந்தனம் அந்த வாச்சாச்சி சித்தேரி மலையில் இருக்கிற சந்தனம் தான். முதலமைச்சருக்கு ஒரு லோடு கட்ட போகிறதுக்காக அதை பயன்படுத்திட்டு காட்டையே அழிச்சு சுத்தமாக வேறு கூட எடுத்தேன். போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன செடிகள் தான் இருக்குது. அது பண்ணது பார்த்துருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் தான். வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நுழைஞ்சி அந்த கிராமத்தில் இருந்து எல்லாத்தையும் அழிச்சு கொடுத்தோம். சம்பவம் நடந்து 2-3 நாள் கழிச்சு போகிறோம். அந்த பார்த்தீங்கன்னா ஊரில் இங்கே மனிதரே கிடையாது. மக்கள் பூரா காவல்துறை அந்த தாக்குதல் தாங்க. இப்போ மலையில் ஏறி பெண்களில் ஒரு 18 பேரை தேர்வு பண்ணுறாங்க. இளம் பெண்களாக இருப்பாங்க. பக்கமே ஒரு ஏரி இருக்குது. அந்த வாச்சாத்தி கிராமத்தை ஒட்டி கிழக்கு பகுதியில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் இரவு நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும், பாலியல் ரீதியாக அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யாருன்னா தோழர் வேலியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். வாச்சாத்தி படுகொலை இருக்குல்ல, அதாவது இப்போ பிரபலமாக பேசப்பட்டு இருக்க நபர் யாருன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள். முன்னாள் அமைச்சர், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்தார், மக்கள் சேவையில் இருந்தார். செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணது மூலமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு கார் போயிட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்களுடைய வண்டி இன்னைக்கு பல கார்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படையே இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஒரு படுகொலையில் மிகப்பெரிய ஒரு துயரம் யாருக்கு வன்கொடுமை யாருக்கு நடந்துச்சுன்னா அந்த வாச்சாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் தானே? இல்ல, தருமபுரி. இந்த ஊர்ல இருந்து 10-15 தருமபுரி மாவட்டத்துல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு கிராமம். தருமபுரி மாவட்டத்து மலைவாழ் மக்கள் வாழ்ற, பழங்குடி மக்கள் வாழ்ற ஒரு சமவெளி தான் அது. மலை கிராமம் கூட கிடையாது, சமவெளி தான். கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இந்தியா இந்த ஒரு கேஸையே இந்த அளவுக்கு ஒரு அதிகமா குற்றம் சுமத்தப்பட்ட வழக்க பார்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு படைத்த ஒரு கேஸ். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 18 பெண்கள் கிட்ட வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த டைம் வனத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா செங்கோட்டையன் அவர்கள். ஆனா இன்னைக்கு என்னன்னா கிளியர் இமேஜா கட்டமைக்கப்படுது இல்லை. உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு சார்? ஏன்னா நீங்க உங்களுக்கு பக்கத்து ஊர் அந்த சம்பவம் போயிட்டு அந்த சம்பவம் நடந்து அந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு அந்த நேரங்கள்லாம் போய் நேரில் பார்த்துருக்கோம். அந்த மக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டு ஊர்லேயே ஒரு 2 வயசானவன் நாங்கள் சம்பவம் நடந்து 2-3 நாள் கழிச்சு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் மனிதரே கிடையாது. ஒரு வயதான 2-3 பேர் தான், அவ்வளோதான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது நடக்க முடியாமல் இருந்து ஒரு 2-3 பேர். என்ன பண்ணாங்க? மற்ற மக்கள் பூரா காவல்துறை அந்த தாக்குதல் தாங்க மலையில போய் ஏறிட்டாங்க, காட்டுக்குள்ளார போய் வாழ்ந்தாங்க. இல்லை, அடிப்படை என்ன நடந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே உள்ள இறங்குனதுக்கான காரணம் ஆசியாவிலே ரொம்ப உயர்வான சந்தனம், விலை மதிப்புள்ள சந்தனம் அந்த வாச்சாச்சி சித்தேரி மலையில் இருக்கிற சந்தனம் தான். அந்த நேரத்தில் ஒரு தகவல் எந்த அளவுக்கு, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு வீட்டு அந்த ஜன்னல் கதவு அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள்லாம் செய்கிறதுக்காக ஒரு லாரி சந்தனக்கட்டை வெண்ணு அது கடத்துறது முதல்ல அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த முதலமைச்சர் சொல்லக்குள்ள இயற்கையாக வரும்ல, அது வந்திருக்கு. அதை பயன்படுத்திட்டு இவர் செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சர் அங்கு அதிமுக மொரப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்ந்தவர் சிங்காரன் டுப்பியும் இருக்கார், அதிமுகவில் தான் இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே நாமக்கல் ஒரு இஸ்லாமியர், அவர் பேர் எனக்கு இப்போ முஸ்தபாவை ஏதோ ஒரு பேர் இப்போ எனக்கு சரியா நினைவில். இவங்கெல்லாம் அந்த இருந்து காட்டையை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போனா கூட சின்ன சின்ன செடி தான் இருக்கு, வேறு ஜன்னலுக்கும் கதவுக்கும் ஒருத்தங்க கேட்டாங்க. முதலமைச்சருக்கு ஒரு லோடு கட்ட போறதுக்காக அதை பயன்படுத்திட்டு காட்டையே அழிச்சு சுத்தமா வேறு கூட எடுத்தாச்சு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன செடிகள் தான் இருக்கு. அது பண்ணது பார்த்துருக்கு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் தான். ஏன்னா அந்த கட்டையை வெட்டினவங்களையும் வெளியூர் வெட்டல் தான் வெட்டியிருக்கேன், வெளியிருந்தா ஆள் கொண்டாந்து வெட்டுறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் லாரி, இவங்க ரோடு லாரி மாட்டிடுது, சந்தனக்கட்டை கொண்டு போகிற வண்டி மாட்டிடுது.
அப்போ அது ஒரு இஷ்யூ பிரச்சனை ஆகிடுது. பிரச்சனை ஆனோடனே திசை திருப்புறாங்க. அந்த பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்க தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதாவது இந்த வாச்சாத்தி இந்த ஊரை சேர்ந்த மக்கள் அந்த வெட்டிட்டாங்க, கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல தாக்குதல் பண்றாங்க. புட்டப் கேஸ் போட்ட மாதிரி இவங்க மேல எல்லாரையும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த மக்கள் வந்து ஒரு வன சரகரை வெட்டிடுறாங்க. இவர் வந்து உயிர் பொழைச்சிக்கிறாரு. அவர் டிஃபென்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அவரை வெட்டிட்டாங்கன்ற செய்தி காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் போனோடனே கூட்டா ஒரு இது அமைக்கிறாங்க. வனத்துறையும் அங்கே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் என்ன நினைச்சு அது அங்கே நடந்ததும் ஒரு கூட்டு குழு அமைச்சு 2 போர்ஸும் போறாங்க. வனத்துறை இவங்க வருவாய்த்துறையும் போறான். வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நுழைஞ்சி அந்த கிராமத்துல இருந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறான். ஆடு மாடெல்லாம் லாரியில வச்சு கொண்டு வந்து சந்தையில வித்துருக்கான். கோழி கூட விடல. பண்டை பாத்திரம் தூக்கி அந்த ஊர் கிணத்துல அப்படியே இருந்து நாங்க போய் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கிடந்தது. கிணத்துக்குள்ளார மக்கள் பூரா ஒரு நிறைய பேர் கை கடிச்சவங்களும் கொண்டு வந்துட்டு அரூர் வனத்துறை அலுவலகத்தை வச்சு கடுமையான தாக்குதல். அந்த இரவு மீண்டும் போறாங்க. பெண்கள்ல 18 பேரை தேர்வு பண்றாங்க. இளம் பெண்களா இருந்தவங்க மட்டும். பக்கமே ஒரு ஏரி இருக்கு. அந்த வாச்சியாத்தி கிராமத்தை ஒட்டி கிழக்கு பகுதியில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில இரவு நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியும், பாலியல் ரீதியாக அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்போ விடுதலை படத்தில் பார்த்தது எல்லாம் சேம் அதே தான். இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்காரு. வாச்சாத்தி, இது வீரப்பன் தேடுதல் வேட்டை, புலவர் கலிபெருமாள், அந்த இதுதான் அந்த முதல் பகுதியில் அதை வச்சிருப்பார். அப்போ கடுமையான இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களையும் கொண்டு வந்து இங்கே இது பண்ணிட்டு அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சாரு. எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு ஊரில் கை கிடைச்சவங்கள ஒரு 50-60 பேருக்கு மேலே வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பிச்சாடுறாங்க. அதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 1 மாத காலத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னால் வரையும் அவங்க ஊருக்கு திரும்ப முடியல. அப்போ இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் அண்ணாமலைன்ட்டு. அவரு தான் போய் அந்த கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க தான் போகிறாங்க. போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் தான் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி அவங்கள மலையிலேருந்து கீழே கொண்டு வந்து கிராமத்துக்கு கொண்டு வந்து அதாவது ஒரு போராட்டமாக எடுக்கிறாங்க. மக்கள் போராட்டமாக ஒரு பக்கம் நடக்குது, சட்ட போராட்டமாகவும் நடக்குது. அதாவது இப்போ மாநில செயலாளர் இருக்கிற தோழர் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அது முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கினார். முழுமையாக அந்த போராட்டத்தை எடுத்தது அவங்க, சட்ட போராட்டத்தையும் அவங்க தான் நடத்துகிறாங்க. 215 பேர் இவ்வளவு ஒரு அதிகமான ஒரு குற்றத்தில் ஒரு பெரிய அளவில் தண்டனையானதுன்றது இந்த வழக்காக தான் இருக்கும். கன்விக்ட் ஆனது இந்த கேஸ். 215 பேர் வனத்துறை, காவல்துறை, ரெவன்யூ தண்டனை ஆகுது. அதுக்கு மேல்முறையீடு வராங்க உயர்நீதிமன்றத்துக்கு. நீதியர் வேல்முருகன் தான் அவர் விசாரிக்கிறார். அந்த பகுதியும் வந்து பார்த்தார். இப்போ அண்மையில் ஒரு ஆண்டு 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 13 ஏதோ 23 நினைக்கிறேன். வந்து இப்போ அந்த பகுதி வாச்சாத்திக்கு இப்போ வந்தார். இப்போ நீதியராக இருக்கிற வேல்முருகன் அவர்கள் நேரில் வந்து பார்த்தார். பார்த்துட்டு உடனே அந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணமெல்லாம் கொடுக்கணும், வீடு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும், அவங்க இறந்துருந்தால் அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இப்போ அரசு பணியும் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பங்களுக்கெல்லாம். அதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய சட்ட போராட்டம் தான் அவங்க தான் எடுத்தாங்க. அப்போ இருந்த மூத்த வழக்கறிஞர் இருக்கார் தோழர் என்ஜிஆர் பிரசாத்ன்ட்டு, முழுக்க அவர் தான் அந்த வழக்கெல்லாம் நடத்தினார். அதில் அவங்களுடைய பங்களிப்புன்றது மகத்தானது. அந்த உண்மையிலே அவங்க அந்த மக்கள் பக்கம் இருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுத்தாங்க. அந்த குற்றச்சாட்டு இவர் மேலே உண்டு. செங்கோட்டை மேலே அந்த கட்டையில் இவருடைய தொடர்பு இருக்குது, இவருடைய பின்புலத்தில் தான் நடந்தது, அரசியல் ஓட்டத்தில் அந்த மக்களுமே என்றைக்குமே சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு அவர் மாறி கூட இருக்கலாம். குற்றம் நிறைய பேர் சிறையில் போயிட்டு தன்னை திருத்திட்டு வரவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி ஒரு சிறைக்கு போனாலும் வெளியே இருந்துட்டு அவர் மாறுதல் வந்துருக்கு. இவங்கள மாதிரி கிட்னி திருடலையே, உடல் இருக்கலாம். அதை வந்து இப்போ அரசியலுக்காக இவ்வளோ நாள் செங்கோட்டையனை பேசாதவங்க இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் ஒரு செங்கோட்டையோட மறுப்பு வந்திருக்குது. இவ்வளோ நாள் அரசியலுக்காக இப்போ அதை பேசுகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்கன்னா அதுக்கு அந்த தகுதி இருக்கு, பேசலாம். அவங்க மற்றவங்களாம் அரசியலுக்காக பேசுறதுன்றது சரியற்ற. இன்னைக்கு இவங்களோட ரோல் டிவிகேல வந்து ஒரு சுத்தமான கரமா இருக்கு. அது இயல்பா பார்த்தீங்கன்னா அது டிவிகே தாவேக்காவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் இது பண்ணிங்கனாலும், எவ்வளோ வலிமையான ஆட்கள் காட்டிங்கனாலும், தமிழக வெற்றி கழகம் விஜய் என்றது இன்னைக்கு ஒரு எழுச்சியான, எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும், எவ்வளோ சிக்கலை உருவாக்கினாலும்
இன்னைக்கு அவங்க இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காங்க, ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்துருக்காங்க. அவரே சொல்றாரு பாருங்க, விஜய் எனக்கு போட்டி வந்து திமுக தான், திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி, அதிமுகலாம் இல்லைன்றதை அவரே சொல்றாரு. அதுதான் யதார்த்தம் கூட. அதிமுக போட்டின்ற இடத்துல இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லா தலைவருக்கும் வெளியே வந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன இருக்க போகுது சார்? அது இவர் ஆதவர்ஜனா ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நேற்று முந்தினம் தந்தி டிவியில் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது, அதாவது என்னன்னா, திமுகவோட எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிற பல கட்சிகள் வர்ற பிப்ரவரியில் திமுகலேருந்து 2 சிட்டிங் அமைச்சர்கள் வருவாங்க, மற்ற கட்சிகள் நாங்கள் ஒன்றிணைவோம். அதாவது என்னன்னா, தாவேகா மட்டும் கிடையாது, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த தேர்தலில் களம் காண்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இப்போ வந்திருக்கு. நிறைய கட்சிகள் வந்து தாவேகா, அதுதான் அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தாங்க, கொடி அசந்துருச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கட்சி, அப்ப பலவீனம் ஆயிட்டுன்னு தானே அர்த்தம். அந்த கொடியை பார்த்து நீ அவ்வளோ ஆரவாரமா மகிழ்ச்சி பற்றி தெரிவிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் அவ்வளோ பலவீனம் அடைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தாவேகா வந்தால் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கல்ல. இப்போ இவங்களும் இன்னும் பல கட்சிகள் வந்தால் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோங்கிற நம்பிக்கையில் ஆதவர்ஜனா பேசுகிறார். எடப்பாடி அவர்களும் கொடி பறந்துருச்சு, அப்போ அவங்க வந்தால் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வீட்டுக்கு அமைச்சிடலாம்ங்கிற ஒரு இதில் 2 பேருக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடுனா ஒன்றே ஒன்று தான், யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர். அந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தானே தவிர 2 பேருக்குமே மாற்றம் வேணும். ஆனால் இவங்களை யூஸ் பண்ண ஆசைப்படுறாங்க, இவங்களை யூஸ் பண்ண விஜய்க்கும் தெரியும் இப்போ அதிமுக நிலைமை என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ இவங்களை யாரும் சேர்த்த போகிறதுல இவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காத்து போன பால் ஒன்று, இவங்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க முதலாளிகளே அவங்கள காலி பண்ணிட்டாங்க, உறவாடிக்கு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க, முடிச்சுட்டாங்க. பெரிய அளவுக்கெல்லாம் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்றுக்கு ஒரு சர்வே வந்துச்சு சார், அதாவது தனிச்சு நின்னாங்கன்னா, டிவிக்கு தனிச்சு நின்னாங்கன்னா இதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வராங்க, மற்ற கட்சிகள் இந்த ஆட்கள் வராங்கன்னா, சென்னை உட்பட மெயினாக சென்னை அதை தாண்டி சில தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிகளை பிடிச்சிருவாங்க. அதிமுக ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு கிடையாது, குறிப்பிட்ட சதவீதம் திமுக ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே வந்துச்சு. ஆனால் ஆதவர்ஜனா அவர்கள் சொன்ன அதே கருத்துப்படி, இந்த சர்வே படி இந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்கன்னா ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம். எதிர்கட்சிகள் கூட ஒன்றிணைய மாட்டாங்களா? அவங்களுக்கு சில சக்திகள். அப்போ 2016 ஒரு இது நடந்தது இல்லை, ஒரு மதிமுக யாரு மக்கள் நல கூட்டணி நடந்துச்சு இல்லை, அதே மாதிரி இங்க ஒரு கூட்டணி நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. விஜய் மேல எல்லாத்துக்கும் ஒரு விஜயோட இது எல்லாத்தையும் ஈர்த்து இருக்கு. விஜய் கூட போனா 4 சீட் வரலாம் நம்பிக்கையில இருக்காங்க நிறைய பேர், அந்த இது இருக்கு. அதனால அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆட்சி பிடிக்கிறாங்களா இல்லையோ, ஒரு பெரிய அதிமுகவோட அதிகமான தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவாங்க, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பெறுவாங்க. அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு காணாம போற ஒரு கட்சியா தான் இருக்கும். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்கன்னா ஈஸியா திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. மக்கள் நல கூட்டணி மாதிரி. இப்ப தாவேகா மக்கள் நல கூட்டணி தான் விளங்காத கூட்டணியே போச்சு இல்லை. இல்ல அந்த இதுல எல்லாரும் தனிச்சுலான்னாங்க, திமுக தனிச்சு நிக்கிறாங்க, அதிமுக தனிச்சு நிக்கிறாங்க, அதிமுக கிளீன் ஸ்வீப் பண்றாங்க ஜெயலலிதா மேயர் அவர்கள். இந்த பக்கம் அவங்க 2வது வாட்டி ஜெயிக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துருவாங்கன்ற மாதிரி நான் வந்துருவாங்க சொல்லலை. பிஜேபி விட்டு அவங்க வர முடியாது. நான் அதிமுக வந்துருவாங்க விட்டு அவங்க வெளியே வர முடியாது. நான் அதிமுக வந்துருவாங்கன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டைமில் மக்கள் நல கூட்டணி ஃபெயில் ஆனது காரணம் என்னென்னா, அங்கே 2 பெரிய கட்சிகள் தனிச்சு நின்னாங்க, சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சாங்க. அப்போது ஆதவர்ஜனா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைச்சிட்டாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்காக இருக்கிற அதிமுகவோ இல்லை தேமுதிகவோட தலைமையும் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் இயற்கையாகவே ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அளவில் சில அதிருப்திகள் மக்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் சொல்கிறது என்னன்னா, இவங்க நிற்கிறது மூலமாக ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, அது முழுமையாக நம்ம பிடிச்சிருவாங்கன்னால சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இப்போ முதல் தேர்தல் தான் சந்திக்க போகிறாங்க. அதுக்கு தான் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய இருப்பு என்னன்றதே நமக்கு தெரிஞ்சு. இல்லை சார், அதுக்கு தான் நாங்கள் மக்கள் எம்ஜிஆரே கூட இடைத்தேர்தல் இதெல்லாம் பார்த்து அப்புறம் தானே அவர் வர முடிஞ்சது. இப்போ அவர் இவருடைய இது என்னன்றதே ஒரு. நீங்கள் சொல்கிறது என்னன்னா, தாவேகாவில் தனிச்சு நின்று ஆட்சி பிடிச்சிட முடியாது நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. ஆனால் மக்கள் அதை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒன்றிணைஞ்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருவாங்கல்ல. யாரோட ஒன்றிணைய போகிறாங்கன்றதான பிரச்சனை. அதிமுக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை பிஜேபி அதிமுக பிஜேபிலாம் இவர் ஒன்றிணைய முயற்சி பண்ணால் இவரும் காலியாவார். தமிழ்நாட்டு மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. அப்போ நீங்கள் தனிச்சு நின்றாங்கன்னா மாற்றம் வராதுல்ல. உடன்பாடு உள்ள சில அமைப்புகளோட இப்போ போனார், கட்சிகளோட நின்றா பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி நேரடியா சங்கிகளோட போனாங்களா முடிஞ்சது. நான் என்ன அதிமுக இன்னைக்கு ஒரு சங்கி தான். அதான் திருப்பி சொல்கிறேன் சார். பாஜக விட்டுருங்க, அதிமுக, தாவேகா இவங்களோட கூட்டணி ப்ளஸ் வந்து விஜயகாந்த் அவர் அது சரி, நம்ம ஆசை சரிதான். அதிமுக பிஜேபி விட்டு வர முடியாதுன்றோம். இல்லை, ஆக்சுவலாக அதுதான் என்னோட ஆசை சார். இந்த 3 நாம கட்சிகள் ஆசைப்படலாம். ஆனா அதிமுக அவங்க ஆண்டையை விட்டு வர முடியாத, பிஜேபி விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. சரி, அது இப்போ அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் இருக்கு. எப்போ 6 வருஷம் போனாலும் பிஜேபிக்கு ஏன்னா முடிச்சுட்டாங்க அவங்க கதையை. அதிமுகன்ற கதை முடிக்கப்பட்ட கதை. அதனால அவங்க வர்றது கூட ஒன்றும் பெரிய பலமெல்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு அப்படி ஒரு பெரிய பலம் வந்துடுனால சொல்ல முடியாது. அதிமுக விஜய் பலமா இருக்கலாம். அவங்க வந்து அந்த விஜயை பலத்தை தான் பலப்படுத்துறாங்க. எதிர்பார்க்குறாங்க, அந்த பலத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அது விஜய் வந்து அதிமுக பயன்படலாமே தவிர அதிமுக வந்து விஜய்க்கு எந்த காலத்திலும் பயன்படாது. இல்லை சார், ஆனா ஒரு இன்னைக்கு அது ரொம்ப சுருங்கி போய் ஒரு மாதிரியான அதிருப்தியில் அந்த தொண்டர்களாலே அதாவது இடத்துல அதாவது நீங்கள் சொல்கிற ரைட்டு, அது எந்த தருணத்தில்னா பிஜேபி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு இன்னொரு பூஸ்டப் வருது இல்லை சார். ஒன்று புரிஞ்சுக்கங்க, எந்த நிலையிலும் அதிமுக பிஜேபி விட்டு வர முடியாது, எழுதி வச்சுங்க. சார். இதுக்கு முன்னாடி திமுக பிஜேபி கூட இருந்தாங்க, திருப்பி வெளில வந்தாங்கல்ல. வந்தாங்க. அதிமுக பிஜேபி நாளைக்கு திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போகவே மாட்டாங்கனால சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன், நான் எதுக்காக பார்க்குறேன், ஆட்சி மாற்றத்துக்காக பார்க்குறேன். நான் வந்து அதிமுக வரணும், லைக் தாவேகா மட்டும் நின்னாச்சுன்னா புரட்சி ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ப்ராக்டிக்கலாக தாவேகா மட்டும் நின்னாச்சுன்னா ஒரு 20-25 சீட்டு பிடிப்பாங்க, அதிகபட்சம் ஒரு 15 வாக்குகள் விழுக்காடு. தாவேகாவோட சில கட்சிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அதை தான் எதிர்பார்க்குறோம். அது இருக்கும், அது போக தான் செய்வாங்க. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷன்லேயே விட்டு பிடிச்சாச்சுன்னா அது ஒரு மன்னராட்சி தொடர்றதானே அங்கே நிகழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லைக்கோ, அதை நான் பார்க்கணும். அது தாவேகால தாவேகாவுக்கும் பெரிய கட்டமைப்பு கிடையாது. அதெல்லாம் கணக்கிட்டல எடுத்துக்கணும் நம்ம. இல்லை, இங்கேருந்து ஒரு அமைச்சர் வர்றது மூலமாக அங்கே ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகுது இல்லை. அப்படி ஒரு தனிநபருக்கு எம்ஜிஆர் அவரு விஜய்னா விஜய்க்கு ஒரு பால வச்சிருக்காங்க, ஒரு அதுக்கான இது இருக்கு. செங்கோட்டையன் போன அப்படி கிடையாதுங்களா சார்? அது ஒரு கொங்கு மண்டலம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் அப்படி ஒரு பில்டப் கொங்கு மண்டலத்தில் இப்போ சுத்தமாக காலியாக போகிறாங்க. கடைசி பார்த்தா நீங்கள் திமுகவுக்கு சார்ந்து இருக்கிறீங்க போல எல்லாம் இருக்கு. இல்லை, எனக்கு உங்களை ஒன்று நான் திமுக தூக்கி பிடிக்க இருக்கிற யதார்த்தம் அதுதான், இருக்கிற சூழல் அதுதான். இந்த சூழல் தான் திமுகவுக்கு பலமா இருக்கு. இவங்க தனிச்சு நின்னாங்க எல்லாமே எப்படியும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதிமுக வந்துட மாட்டான். எல்லாம் ஒன்றிணையாதுன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கூட்டணி வரும், தாவேகாவோட சில கட்சிகள் போவாங்க, அதில் அதிமுகலாம் உறுதியா இருக்காது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் 6 மாத காலகட்டங்கள் இருக்கு.